எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள், ஸோ அவங்களுக்கு 2026ல் அரசியல் சார்ந்த நிலை எப்படி இங்கே இருக்கிறத விட நல்லா இருப்பார். அவர் ஜாதகம்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. இவங்க எல்லாருக்கும் ஒரு அப்பா சப்போர்ட் இருந்தது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயாவுக்கு எந்த அப்பா சப்போர்ட் இருந்தது? தன்னுடைய முயற்சி, பரம்பொருளுடைய ஆசீர்வாதம். எடப்பாடியும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்தவர் தானே. பங்குனி உத்தரத்துக்கு அடுத்த நாள் பிறந்த ஹையர் நிலை ஜாதகம். அவர் என்னங்க, நீங்கள் அவர் 18 வயசுலேருந்து 20 வயசுலேருந்து அரசியலில் இருக்கிறாருங்க. அவர் சாதாரண ஒரு அரசியல் இதிலேருந்து எத்தனை மந்திரியாகவே எத்தனை வருஷம் இருந்தார். அப்புறம் எந்த இதில் வந்து அவர் இல்லாமல் இருந்தார். இன்றைக்கி எடப்பாடி இருக்கிறாரு. எடப்பாடி வந்து இன்றைக்கி சிஎம் இல்லை தான், ஆனால் அவர் தானே எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு மந்திரி கேட்டகரி தானே. அதிகாரத்தை இழக்காத ஜாதகம் அது. இன்னும் அவருக்கும் வந்து இப்போ நடக்கிறது புதன் தசை. உச்சனுடைய வீட்டில் உட்காந்த புதன் தசை. அவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரமுள்ள ஜாதகம். சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. எடப்பாடி பேசாமல் செயலில் அத்தனையும் காட்டக்கூடிய ஒரு ஜாதகம். அவருக்கென்ற ஒரு அதிகாரம், அவருக்கென்ற ஒரு மரியாதை, அவருக்கென்ற ஒரு இது அமைப்பு இருந்தே தீரும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது இப்போ டெப்யூட்டி சிஎம்மாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அரசியல் ரீதியாக? சினிமாவில் தான் இருந்தார். சினிமாவில் சில படம் நடித்தார். டாப் ஸ்டார் ஆகிட்டாரா என்ன? சினிமாவில் அவர் ஒரு விஜய் மாதிரி வரல, சினிமாவில் அவர் ஒரு அஜித் மாதிரி வரல. கரெக்டு தானே? அப்போ வந்து யார் யாரை எங்கெங்கே நிறுத்தணும் அப்படின்றத பரம்பொருள் சரியாகத்தானே தீர்மானிக்கிறது ஜாதகத்தின் அடிப்படையில். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள். ஸோ இந்த 2026 இப்போ வரப்போகுது. ஸோ அப்போது அதாவது நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அரசியல் சார்ந்தும் சரி, சினிமா சார்ந்தும் சரி, அதில் சிலரோட ஜாதகங்கள் இருக்குது. அதை வச்சு 2026 அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பேச போகிறோம். வணக்கம். ரகரம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது இப்போ டெப்யூட்டி சிஎம்மாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அரசியல் ரீதியாக? அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் உண்டு. 2026 அவருக்கு ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். இது வந்து நான் ஜோதிட ரீதியாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சொன்னாலே என் மேலே ஒரு சீல் குத்திடுறாங்க. இவர் வந்து ஒரு கட்சி சார்புள்ள ஜோதிடர் அப்படி இப்படின்ட்டு ஜாதகம் வச்சு சொல்கிறேன். ஆமாம், நான் வந்து அடிக்கடி என்னுடைய இந்த டைலாக்கை சொல்லுவேன். நான் ஜாதகங்களின் காதலன் தானே தவிர ஜாதகருடைய, அது சம்மந்தப்பட்டவருடைய இது கிடையாது. உதயநிதி ஜாதகம் மிக அற்புதமான ஒரு நல்ல விதமான இதை இயல்பாக பார்க்குறோம். அதாவது நீங்களும் நானும் ஒரு மாதிரியான பின்னணியில் இருக்க, அவர் ஒரு மாதிரியான பின்னணியில் பிறக்கிறார். இந்த பிறக்க வைக்கிறது யார்? கடவுள், பரம்பொருள்னு சொல்லிடலாமா? நீங்களும் நானும் என்னுடைய தாத்தாவை வெளியில் சொல்ல முடியாது. உங்களுடைய தாத்தாவை வெளியில் சொல்ல முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய தாத்தாவை எல்லாருக்கும் தெரியும். இப்படி சிலர் தான் பிறக்கிறாங்க. அது ஏன்றதில் நம்ம இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஜாதகத்தில் என்னுடைய குருஜி டிவி சேனலில் இவங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் நான் அனலைஸ் பண்ணி பொதுவாக போட்டிருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய ஒரு 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 அளவுக்கு ஜோதிடத்தை உணர்ந்தவருக்கு கூட இந்த சிஎம்மாக இருக்கிறாங்க இல்லையா, கடந்த காலத்தில் சிஎம்மாக இருந்த கலைஞர் ஜெயலலிதா மேடம், எடப்பாடி ஐயா, இப்போது சிஎம்மாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், வருங்காலத்தில் நல்ல பதவிகளை அனுபவிக்க போகிற இப்போ நீங்கள் கேட்குற உதயநிதி ஸ்டாலின், இவங்களுடைய எல்லாருடைய ஜாதகத்திலே ஒரு பெரிய சிமிலாரிட்டி, சுபத்துவம் என்கின்ற பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த அற்புதமான அமைப்புகள் இருக்கும். இதை வந்து தான் ரிசர்ச் பண்ணி இன்னும் ஜோதிட சாஸ்திரம் மேலே போகணும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் என்னிடம் காட்டப்பட்ட போது, அவர் சினிமாவில் அவர் வந்து எப்படிப்பட்ட லெவலில் இருப்பார்னு காட்டும் போது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இவர் சிஎம் ஆவார்ன்ட்டு. அப்போவே நோ சான்ஸ். அவருக்கு அரசியலில் அவர் ஆர்வமே இல்லை. அவர் சினிமாவில் தான் ஆர்வம். சினிமாவிலும் நடிப்பார், ஆனால் சினிமாவில் டாப் ஸ்டார் ஆக மாட்டார்னே. அதையும் சினிமாவில் இவர் ரஜினிகாந்த் ஆக முடியாது. இவருடைய தளம், இவருடைய களம் அரசியல் அப்படின்னு சொன்னேன். அப்போ சம்மந்தப்பட்டவங்களே நம்பலை. இல்லை, அவர் சினிமாவில் தான் ஆர்வமாக இருக்கிறார். சினிமாவில் தான் இருந்தார். சினிமாவில் சில படம் நடித்தார். டாப் ஸ்டார் ஆகிட்டாரா என்ன? இல்லையே. சினிமாவில் அவர் ஒரு விஜய் மாதிரி வரல, சினிமாவில் அவர் ஒரு அஜித் மாதிரி வரல. கரெக்டு தானே? அப்போ வந்து யார் யாரை எங்கெங்கே நிறுத்தணும் அப்படின்றத பரம்பொருள் சரியாகத்தானே தீர்மானிக்கிறது ஜாதகத்தின் அடிப்படையில். அவருக்கு சூரியன் சுபத்துவமான அதி உன்னத உயர்நிலை ஜாதகம். அதுக்காக அவர் கஷ்டப்பட்டு வந்துட்டாரா, இப்படி வந்துட்டாரான்னா நம்முடைய மன வெளிப்பாடைத்தான் நம்ம வேறு மாதிரி வெளிப்படுத்துகிறோம். அவர் இயல்பாக ஒரு இதுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒருவருடைய, தகுதி வாய்ந்த ஒருவருடைய பேரனாக இருக்கிறார். அதன் மூலமாக ஒரு முதல்வருடைய மகனாக இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் பரம்பொருள் கொடுக்கலை, அவருக்கு கொடுத்துருக்கு. அவருடைய ஜாதக இதில் தான் பழைய போன பிறவி கர்மா எல்லாம் வருது. போன ஜென்மத்தில் அவர் பண்ண புண்ணியம் நான் போய் பார்க்கலைங்க. அவர் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணார், நான் என்ன போன ஜென்மத்தில் பாவம் பண்ணேன். இதை வந்து இந்த கர்மா ஜென்ம அடிப்படையில் நான் பலன் சொல்ல மாட்டேன். அவர் ஜாதகம் நல்லா இருக்குது. அவருடைய ஜாதகத்தில் இந்த இடம் எம்எல்ஏக்கு நிற்கும் போது கூட அவர் எம்எல்ஏ வருவார்னு சொன்னேன்.
எம்எல்ஏ வரதும் வந்து எம்எல்ஏ வருவாரான்னு கேட்டதுக்கு மந்திரி அவர்னு சொன்னேன். மந்திரியாக தானே ஆனார், இந்த டெப்டி சிஎம் ஆகிட்டார். சரி, மந்திரியும் ஆகிட்டார், டெப்டி சிஎம் ஆகிட்டார். அவர் சிஎம் ஆகிட்டாரா ஆவாரான்னு கேட்குறீங்க. டெப்டி சிஎம் ஆகிட்டார், அதுவும் சிஎம் தானே ஆகிட்டாரா? துணை முதலமைச்சராக தானே இருக்கிறாரு. துணைன்றது 2 வார்த்தை தானே. அந்த 2 வார்த்தை எடுத்துகிட்டா அவருக்கும் சிஎம்முக்கு என்ன வித்தியாசம்? ஆகவே அவருக்கு இப்போ 2026 அவருக்கு சனி தசையில் சூரிய புக்தி சந்திர புக்தி என்பது போன்ற ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் ஏற்பட்ட ஒரு அதிகார அமைப்புகள் அவருக்கு ஏற்படுகிறது. அவர் என்றைக்கும் ஒரு நாள் உச்ச பதவியை அடைந்தால் தான் தீர்வார். தமிழ்நாடு சிஎம் ஆகத்தான் செய்வார். அது அவருடைய ஜாதக அடிப்படையில் தான் நான் சொல்கிறேனே தவிர மறுபடியும் நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய எவருடைய ஆதரவாளனோ ரசிகனோ தொண்டனோ நான் இல்லவே இல்லை. இவர்கள் எல்லாருடைய ஜாதகங்களுடைய ரசிகன் நான். பரம்பொருள் இவரை இப்படித்தான் பிறப்பித்து வைத்திருக்கிறது என்பதை ஓரளவுக்கு தெரியறதுக்கு நம்ம மண்டையிலையும் அதே கடவுள் கொஞ்சம் லேசாக அறிவை கொடுத்துருக்கிறாரே என்பதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன். அவர் எம்எல்ஏவுக்கு வரமாட்டார்னு சொன்ன நேரத்தில் அவர் மந்திரியாகவே ஆவார்னு சொன்னவன் நான். மந்திரியாக வரான்ற போது மந்திரி பதவி கொடுத்தாங்க, கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதுக்கடுத்து டெப்டி சிஎம்மாக வந்தார். இந்த அடுத்த சிஎம்மாக ஒரு நாள் உட்காரத்தான் போகிறார். எப்போ உட்காருவார்ன்றது அப்புறம் பார்க்கலாம். 2026 அவருக்கு ஃபேவராக இருக்கும். இப்போ இதுலேயுமே வந்து விஜய் அவர்களோட கம்பேர் பண்ணி உதயநிதி அவர்களை வந்து யார் வந்து பெஸ்ட்டாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது. ஸோ ஜாதக ரீதியில் எப்படி இருக்குது? யாருக்கு வந்து அதிக அளவில் ஜாதக ரீதியாக அரசியல் ஆளுமை அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய வலிமையை வச்சு சொல்லப்படுகிறது. விஜய் வந்து அமாவாசைக்கு பக்கத்தில் பிறந்தவர், உதயநிதி வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவர். சில விஷயங்கள் உதயநிதிக்கு சரியோ தவறோ பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் உடனே இப்படி வர வேண்டாம், அவர் தாத்தா அப்படி, அவங்க அப்பா இப்படி, இவர் தாத்தா இவங்க அப்பா கூட, விஜயோட அப்பா கூட அவர் இதில் தானே கொண்டு வந்தார். விஜய் அப்பா சிஎம்மாக இருந்தார்னு வைங்க, என்ன பண்ணியிருப்பார்? அவரை சிஎம் ஆகிறதுக்கு தானே முயற்சி பண்ணியிருப்பார். விஜய் அப்பா டைரக்டராக இருந்தார், விஜய் அப்பா நடிகராக இருந்தார், அதனால அவர் நடிகராக அவர் பையனை கொண்டு வந்தார். இப்படி தானே வரணும். ஏம்பில் நான் டாக்டர்னு வைங்க, நான் டாக்டராக கூட தான் கொண்டு வருவேன். ஜோசியம் வந்து நாய்ப்பட்ட பிழப்பாக இருக்கிறனால என் பிள்ளைய வந்து ஜோசியம் பார்க்க வேணாண்டா, நீயாவது படிடா அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறேன். இப்போ நானே ஒரு டாக்டராக இருந்தால் என் பிள்ளைய டாக்டராகத்தான் முயற்சி பண்ணுவேன். விஜயோடைய அப்பா நடிகராக இருந்தார், டைரக்டராக இருந்தார், அவரை நடிகராக்கினார். இவருடைய அப்பா வந்து சிஎம்மாக இருக்கிறாரு, உதயோடைய அப்பா அவர் சிஎம்மாக இருந்தார், அவர் தாத்தா அவரது சிஎம்மாக இருந்தார், அவங்க இதாக இருக்கிறார். இதில் எங்கே வாரிசு அரசியல் அப்படி இப்படிலாம் கொண்டு வர வேண்டாம். ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி பௌர்ணமிக்கு பக்கத்தில் உதய் பிறந்தவர். அவருக்கு வந்து சில காலம் வந்து அவருடைய வயது அதுக்கேற்ற வயது, இன்னொரு 20-30 வருஷம் அவருடைய அமைப்புகள் பெரிய அளவில் நல்லா இருக்குது. இது வந்து நான் சொல்லலை, இறைவன் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், ஜோதிடம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள். அதே போல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது இப்போதைக்கு விஜய்க்கு நான் சொல்ல மாட்டேன். 2036க்கு பிறகு அவருக்கு சூரிய தசை வருது. 2036லேருந்து ஏதாவது ஒரு வகையில், அதாவது நேரடியாக அதிகாரத்தை அனுபவிப்பதற்கும் மறைமுகமாக அதிகாரத்தை அனுபவிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நேரடியாக அதிகாரத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் உதயநிதி ஜாதகம். அடுத்ததாக வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள். ஸோ அவங்களுக்கு 2026 அரசியல் சார்ந்த நிலை எப்படி இருக்கு? இங்கே இருக்கிறத விட நல்லா இருப்பார். அவர் ஜாதகம்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. இப்போ இவ்வளோ நேரம் பேசணும்ல, இவங்க எல்லாருக்கும் ஒரு அப்பா சப்போர்ட் இருந்தது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயாவுக்கு எந்த அப்பா சப்போர்ட் இருந்தது? தன்னுடைய முயற்சி, பரம்பொருளுடைய ஆசீர்வாதம், நேரங்காலம். அவருக்கும் இப்போ புதன் தசை தான் நடக்க போகுது. புதன் தசையில் சுக்கிரபக்தி வரப்போகுது. புதன் தசை சுக்கிரபக்தி, அவர் ரிஷப லக்னக்காரர். ரிஷப லக்னம் கன்னிராசி. 2027 அட்டமத்து சனி நடக்க போகிறது. கன்னிராசிக்கு கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக இருக்கும் 2027. அதாவது 2026 ஜூனில் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது, மே அல்லது ஜூனில். அதற்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து 2027 வந்து அட்டமத்து சனி ஆரம்பிக்க போகிறது. ஆக அடுத்து ஒரு அட்டமத்து சனி நடக்கும்போது ஒரு சின்ன செட்பேக்கை கண்டிப்பாக கன்னிராசிக்காரனா எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கும். ஆனாலும் அவருடைய ஜாதகமும் எதையும் சலைச்சதில்லை. அவர் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ஆக்டிவான அரசியல் அமைப்புகளில் ஒரு தன்னுடைய கட்சியை காப்பாற்றி, என்னங்க திமுக விட்டா அதிமுக தானே, இன்னும் யாரும் நிரூபிக்கல. தாவேக்கான ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லாரும் வந்து அவங்கவுங்க தனித்தனி கட்சிகளாக இருக்கிறாங்க. குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை இது இருக்கிறாங்க. திமுகவுக்கு அடுத்த வாக்கு சதவீதம் எது அப்படின்னு கேட்டால் ஒரு பார்வையற்றவர் கூட கண்ணை மூடிக்கொண்டு அதிமுக வச்சுருடுவோம். ஆகவே எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம வந்து
கண்டிப்பாக கீழே இறக்கிலாம் பேச முடியாதுங்க. இப்போ உதயநிதி அவர்களுக்கோ இல்ல விஜய் அவர்களுக்கோ சொன்ன மாதிரி இவர் வந்து பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்தார், அமாவாசைக்கு பக்கத்துல பிறந்தார், அந்த மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு என்ன? எடப்பாடியும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்தவர் தானே, பங்குனி உத்திரத்துக்கு அடுத்த நாள் பிறந்த ஹையர் நிலை ஜாதகம். அவர் என்னங்க, நீங்கள் அவர் 18 வயசுலேருந்து 20 வயசுலேருந்து அரசியலில் இருக்கிறாருங்க. அவர் சாதாரண ஒரு அரசியல் இதில் இருந்து எத்தனை மந்திரியாகவே எத்தனை வருஷம் இருந்தார். அவரும் எந்த இதில் வந்து அவர் இல்லாமல் இருந்தார். இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறாரு. எடப்பாடி வந்து இன்னைக்கு சிஎம் இல்லை தான், ஆனால் அவர் தானே எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு மந்திரி கேட்டகரி தானே. அதிகாரத்தை இழக்காத ஜாதகம் அது. இன்னும் அவருக்கும் வந்து இப்போ நடக்கிறது புதன் தசை. உச்சனுடைய வீட்டில் உட்காந்தா புதன் தசை. அந்த செவ்வாய் பார்வை என்கின்ற ஒரு அமைப்பினால் அவருக்கு அந்த உச்சனுடைய தசை, புதன் தசை கொஞ்சம் அமைப்புகளை கொஞ்சம் குறைக்குது. செவ்வாயுடைய பார்வை அந்த புதனுக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் சிஎம்லேருந்து கீழே இறங்கிட்டார். அவருக்கும் வந்து ஒரு அதிகார அமைப்புகள் உண்டு. நிறைய வந்து என்னன்னா இப்போ உட்கட்சி விவகாரங்களே பார்க்கும்போது நிறைய பேர் கட்சியை விட்டு போறாங்க. அதனால அதிமுகவோட வலு குறைஞ்சிருச்சு. இபிஎஸ் அவர்களால நிறைய தோல்விகள் வருது கட்சிக்கு அப்படின்னலாம் விமர்சனங்கள் வைக்கப்படுது. அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா அப்போ இனி வரும் காலகட்டங்களில் அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகம் இவர் இருக்கு. எடப்பாடி அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க அதிமுகன்றது உண்மையிலேயே ஒரு ஆலமரம். அதிமுக ஒரு ஆலமரம். இப்போ இவ்வளவு பேர் போனாலும் அவருக்கு வந்து ஒரு 70 சீட்டு வந்து அவரால் எம்எல்ஏல அவருடைய குங்கு பெல்ட்டில் அவர் ஜெயிச்சு 70 சீட்டை வச்சுருக்கத்தான் செஞ்சார். அது ஒன்றும் பெரிய அளவில் ஒரு காலத்தில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் 10 சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் ஒரு மாஸ் இதில் போன மாதிரிலாம் எடப்பாடி அவர்கள் போக மாட்டாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரமுள்ள ஜாதகம். சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. எடப்பாடி பேசாமல் செயலில் அத்தனையும் காட்டக்கூடிய ஒரு ஜாதகம். அவருக்கென்று ஒரு அதிகாரம், அவருக்கென்று ஒரு மரியாதை, அவருக்கென்று ஒரு இது அமைப்பு இருந்தே தீரும். இப்போ இந்த 2026 மே மாதம் எலெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ வரைக்கும் அவரோட டைம் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அவருடைய ஆளுமையை, அவருடைய தலைமையை அவர் தக்க வச்சுக்கிட்டே இருப்பார். தொடர்ச்சியாக புதன் தசை சுக்கிரபக்தி அவருக்கு நடக்க போகுது. சுக்கிரன் அவருக்கு உச்சம், சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். எலெக்ஷனுக்கு பிறகும் அவருடைய ஆளுமையை தக்க வைத்துக் கொள்ளப்படும். அடுத்ததாக சிஎம் ஆக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம். ஸோ அவருக்கு 2026 எப்படி இருக்க போகுது? நல்லா தாங்க இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இல்லைங்க. சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கும் சனி தசையில் பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள். சனி அவருக்கு சுபத்துவமாக இருக்கிறார். இப்போதைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல அமைப்பு தான். உண்மையை சொல்லப்போனால் சிஎம் பதவி போயிடுமோ அப்படின்னு நம்ம தாங்க நினைக்கிறோம். சம்மந்தப்பட்டவர்கள் நினைக்கிறதே இல்லை. எனக்கு தெரியும், நான் நிறைய விஐபிங்களோட ஜாதகத்தை பார்க்குறேன். நிறைய விஐபிகள், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் எந்த நேரத்துலையும் விஐபிகளுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அடுத்து நான் சிஎம்மாக வருவேனா இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து நான் மறுபடியும் மந்திரி ஆகிடுவேனா, நானே பிரதமர் ஆகனா, இப்படிலாம் எந்த அரசியல்வாதியும் கேட்கறதில்ல. நம்ம தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஹெல்த்து எப்படி இருக்கும், இப்போ உடம்புல இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த ஹெல்த் எப்படி இருக்கும், கண்ட்ரோலில் இருக்குமா, இதுதான் பெரும்பாலான 60 வயது தாண்டிய அரசியல்வாதிகளுடைய கேள்வி. பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கு பிள்ளை பாசம் ரொம்ப பெரிய அளவில் இது. பாப்பா எப்படி இருப்பா, அவளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, பையன் எப்படி இருப்பான், அவன் நல்லா இருப்பானா, இப்படித்தான் கேட்பாங்களே தவிர நான் இது வரைக்குமே ஒரு உச்சபட்ச அமைப்புள்ள அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எவ்வளோ பேர் ஜாதகம் பார்த்துருக்குறேன். நேரடியாக ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் அவர்களே கேள்விகளை கேட்கக்கூடியவங்க. யாரும் அடுத்த தடவை நான் சிஎம் வருவேனான்னு யாருமே கேட்டதில்லை. நமக்கு தான், உங்களுக்கும் எனக்கு தான் அந்த சிஎம் பதவி கிடைக்காது. அதனால நமக்கு தான் அந்த சிஎம் பதவி மேலே ஆர்வமாக இருக்க தவிர சிஎம் பதவியில் இருக்கிறவங்களுக்கு சிஎம் பதவி ஒன்று தான், எதிர்கட்சி தலைவர் பதவி ஒன்று தான். நான் இதை எடப்பாடி ஐயா வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டே சொல்கிறேன். அவர் ஒன்று சிஎம் பதவி போனதுனால அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரியான உயரிய ஜாதகங்க அதுங்கெல்லாம். அவங்க எல்லாருமே ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், எடப்பாடி ஐயாவாக இருக்கட்டும், யாராக இருந்தா என்ன, என்றைக்கு இருந்தாலும் அவர்கள் அதிகாரத்தில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் தான் எதிர்பார்ப்பு, இவர் சிஎம்மாக இருப்பாரா, அவர் சிஎம்மாக இருப்பாரான்னு. எடப்பாடி இப்போ சிஎம் இல்லை, எதிர்கட்சி தலைவர். அவருக்கான புரோட்டோகால் என்ன, அவரும் ஒரு மந்திரி தான். அவருக்கும் ஒரு போலீஸ் வாகனம் போகுது, அவருக்கும் போலீஸ் காவல் இருக்குது. அவர் சொன்னால இப்போ என்ன, ஒரு சாதாரண யாராவது ஒருத்தர் நடக்காம செய்யாமல் போய் விட்டுருவாங்களா? ஒரு 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 இது போடுறாரு, என்னங்க எங்கள் ஊரில் வந்து இதை கொஞ்சம் காவா விட்டுங்க, அதை விட்டுங்க, அந்த ரோடை போடுங்கன்னா செய்யாமல் விட்டுருவாங்களா? நான் கண்டிப்பாக செய்வாங்க. அவங்களுடைய அதிகாரம் அந்தந்த இடத்துல தான். உங்களுக்கும் எனக்கு தான் இவர் ஜெயிப்பாரா அவர் ஜெயிப்பாரான்ட்டு. அவங்க வந்து வெற்றியவும் தோல்வியும் சமமாக பாவிக்கக்கூடிய அளவில் தான் அந்த ஸ்டேஜுக்கு வந்தவங்கலாம் கண்டிப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் சிஎம்மாக இருக்கக்கூடியவர், சிஎம்மாக இருந்தவர் மறுபடியும் நான் சிஎம்மாக இருப்பேனான்னு ஒரு ஜோசியத்தை போய் கேட்கவே மாட்டார். இப்போ இருக்கிற சிஎம் பதவி எனக்கு போயிடுமான்னு கேட்கவே மாட்டார். அவருடைய எண்ணம் வேறு மாதிரி தான் இருக்கும். அவருக்கு அவரால் சமாளிக்க முடியாதது என்ன, அவருடைய ஹெல்த்தாக இருக்கும். என்னுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். ஒன்று குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், பையனை வந்து டெவலப் பண்ண முடியாது, பொண்ணு வந்து இப்படி இருக்கும், என்ன பாப்பா இப்படி இருக்கிறாங்க, பொண்ணு இப்படி இருக்கிறாங்க, இப்படி ஆசைப்படுறாங்க, அல்லது பொண்ணுடைய
குடும்பத்து மணமகன் புருஷன் பிரச்சனை எதனா ஒன்று இருக்கும். என்னதான் சிஎம்மாக இருந்தாலும் மருமகனை வந்து 2 போடு போட்டு என் பொண்ணோட வாழ்னு சொல்ல முடியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவரால் மீறின விஷயங்கள்லாம் அந்த மாதிரி சென்டிமெண்ட் விஷயங்கள் தான். அந்த சென்டிமெண்ட் விஷயங்களில் தான் உயர் அதிகாரம் படைத்தவர்களுடைய கேள்விகள் இருக்கும். பாப்பாவுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர் இப்படி சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறார், 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா, ஏன் ஹெல்த் இப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நான் உலகம் முழுக்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பரவலான ஜோதிடர்களுடைய இதை இப்படி தான் சொல்கிறேன். நம்ம தான் வந்து இவர் சிஎம் வருவாரா அவர் சிஎம் வருவாரான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அந்த எண்ணங்களே கிடையாதுங்க. உண்மையை சொல்கிறேன். அந்த சீட்டில் போய் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். சரியா? மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய இந்த அரசியல் சார்ந்த ஜோதிட கணிப்புகளை நீங்க ரொம்ப விரிவாக ரொம்ப ஆழமாக அதை வந்து எடுத்து சொன்னதுக்கும் மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க பரவியிருக்கும் லகரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.